பதக்கத்தை இழந்தாலும் மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் வினேஷ் போகத் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர் உடல் எடை சற்று அதிகமாக இருந்ததாக கூறி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு தரப்பிலிருந்தும் அவருக்கு ஆறுதல்கள் கூறப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பதக்கத்தை இழந்தாலும் மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் வினேஷ் போகத் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்தியிருக்கிறார், ஆறுதல் கூறியிருக்கிறார். ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான மல்யுத்த போட்டியில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த முதல் இந்திய பெண் என்ற பெருமைக்குரியவராக இருந்த வினேஷ் போகத் உடல் எடை அதிகரிப்பின் காரணமாக அவர் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆறுதல்கள், வாழ்த்துக்கள் கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தகுதி இழப்பால் உங்களின் சாதனைகள், உத்வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பதக்கத்தை இழந்தாலும் மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு குறிப்பிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். மக்களின் இதயங்களை வென்றவர் வினேஷ் போகத் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, பகிர்ந்துக்கலாம் தகவல்களை. நிச்சயமா பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 50 கிலோ எடை பிரிவிற்கான மல்யுத்த போட்டியில் 100 கிராம் எடை கூடியதன் காரணமாக தகுதி இலக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறார். நீங்கள் தகுதி இலக்கம் செய்யப்பட்டாலும் உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய இந்த இறுதிப் போட்டி வரை வந்த அந்த குணமும் நீங்கள் தான் சாம்பியன் என்பதை முடிவு பண்ணியிருக்கிறார். நீங்கள் தகுதி இலக்கம் செய்யப்பட்டாலும் உங்களுடைய வெற்றி பாராட்டுதலுக்குரியது, மதிப்பு மிக்கது என்ற ஒரு பதிவை வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக அவர் பதிவிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு விளையாட்டு வீரர்கள் எல்லாம் வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மக்களின் இதயங்களை வென்ற சாம்பியன் வினேஷ் போகத் அப்படின்ற ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். தகுதி இழப்பு உங்களுடைய சாதனைகளை தடை போட முடியாது, நீங்கள் தான் உண்மையான சாம்பியன் என்பதையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். பதக்கத்தை இழந்தாலும் மக்களினுடைய இதயங்களை நீங்கள் வென்று விட்டீர்கள் என அவர்களுக்கு ஆதரவான ஒரு வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே தற்பொழுது வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. வினேஷ் போகத் தவறு செய்து தகுதி இலக்கம் செய்யப்படவில்லை. இயல்பாக விளையாட்டு வீரருக்கு நிகழக்கூடிய ஒரு இயல்பான ஒன்றுதான் அவருக்கு நிகழ்ந்திருக்கிறது. போட்டி முடியும் பொழுது அவருக்கு எடை கூடி இருக்கிறது. அந்த எடை கூடியதன் காரணமாகத்தான் அவர் தகுதி இலக்கம் செய்யப்பட்டாரே தவிர அவர் எந்த விதமான தவறும் செய்யப்படவில்லை. அவர் தவறு செய்ததற்காக யாரும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்துதான் இது போன்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், விளையாட்டு வீரர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.